ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, அயோத்திக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் இப்படி ஒரு தொடர்பு இருக்கான்னு எல்லாருமே வந்து கேட்டிருப்பாங்க. இப்போது நம்ம கொஞ்சம் ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பாரத பிரதமர் வந்துட்டு சில கோயிலுக்கு எல்லாமே விசிட் பண்ணார். அதில் வந்து ஸ்ரீரங்கமும் ஒன்று. இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு எனக்கே தெரியாது, அதனால் நான் இது இங்கே ஷேர் பண்ணுறேன். நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கநாதர் தான் வந்து அயோத்தியில் இருந்த ராமரோட குலதெய்வமாக இருந்திருக்காது. இதுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது. அந்த இது நான் வந்து இப்போ சொல்கிறேன். இப்போது வந்துட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்க அயோத்தியில் வந்துட்டு ஜனவரி 22ஆம் தேதி வந்துட்டு கும்பாபிஷேகம் நடந்தது. இதில் வந்து எப்படின்னா 108 திவ்ய தசமத்தில் முதன்மையானது இருக்கிறது வந்துட்டு தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் இருக்க ஸ்ரீரங்கம் இருக்குது. அங்கே வந்து அந்த கோயிலுக்கும் அயோத்தியில் இருக்க ராமருக்கும் வந்து நிறையா வந்து தொடர்பு இருக்குது. இது எப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் வந்துட்டு ரங்கநாதர் வந்துட்டு பள்ளி கொண்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்காரு. இது எதுக்கு இந்த இது எப்படின்னா, பிரம்மா வந்துட்டு விஷ்ணுவை வந்து தரிசிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து கடுந்தவத்தால் வேண்டதுனால அவர் வந்துட்டு பார்க்கடலிருந்து பாம்பு மேலே படுத்த மாதிரி வந்துட்டு காட்சி தராரு. அந்த அந்த கடவுளுக்கு வந்துட்டு பூஜை பண்ணுறதுக்காக பிரம்மா வந்துட்டு பூஜை பண்ணுறதுக்கு சூரியனை வந்து நியமிக்கிறாரு. பிற்காலத்தில் வந்துட்டு அந்த சூரிய குலத்தில் வந்து அவதரித்து வந்த ரகுவம்சத்தன்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த வம்ச வழியாக வந்தவங்க வந்துட்டு அயோத்தியில் தசரதன், ராமர் இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த சிலையை வழிபட்டுருக்காங்க. அந்த சிலையை வச்சு ராமர், தசரதன் அவங்க எல்லாருமே வந்து வழிபட்டு இருந்திருக்காங்க. இது வந்துட்டு இந்த சிலையை இந்த பாம்பு மேலே படுத்திருக்க சிலையை வந்துட்டு சீதாதேவி வந்து காட்டுக்கு போனவுடனே அங்கே எல்லா இதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் ராமனோட பட்டாபிஷேகத்துக்கு ராவனோட தம்பியான விபீஷணனை வந்து வராரு. அப்போ வந்து அவருக்கு வந்து இந்த பெருமாளோட சிலை, ரங்கநாதர் சிலையை வந்துட்டு ராமர் வந்துட்டு கிஃப்டாக தராரு. ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் என்னன்னா, அந்த சிலையை வந்து கீழேயே வைக்கக்கூடாது, தலைமையில தான் தூக்கிட்டு போகணும். அவர் வந்துட்டு அயோத்தியிலிருந்து இலங்கைக்கு எடுத்து செல்லும்போது நம்ம தமிழ்நாட்டில் காவேரி நதிக்கரையில் அவர் வந்து குளிக்கிறதுக்காக அருகில் இருந்த ஒரு சின்ன பையன்கிட்ட வந்துட்டு அந்த சிலையை கொடுத்துட்டு, இதை வந்து கீழே வைக்கக்கூடாது, நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த சின்ன பையன் வந்துட்டு தெரியாமல் கீழே வச்சிடறான். ஆனால் அந்த சின்ன பையன் வந்துட்டு வச்சுட்டு அந்த திருச்சி மலைக்கோட்டை மேலே போய் உட்காந்துறான். அதுதான் வந்து பிள்ளையார் கோயிலாக வந்துட்டு இப்போ இருக்குது. திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலாக இருக்குது. அந்த இடத்துல வந்துட்டு காவேரி நதிக்கரையில் வந்துட்டு கோயில் வந்துட்டு அதுவே உருவாகிடுது. அந்த இடத்துலேருந்து விபீஷணன் வந்து அந்த சிலையை அகற்றும்போது அகற்ற முடியல. ஆனால் வந்துட்டு நான் இந்த இடத்துல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கடவுளும் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிறதுனால விபீஷணனோட வேண்டுதலுக்காக இந்த பெருமாள் வந்துட்டு இலங்கையை பார்த்த மாதிரி வந்துட்டு சயன கோலத்தில் காட்சி தரணும்னு சொல்லிட்டு சில வரலாறுலாம் இருக்குது. இதை வந்துட்டு அங்கே ஒரு முனிவர் வந்துட்டு தவம் இருந்து அவர் வந்து அந்த கோயிலை வந்துட்டு கட்டுறாரு. சில காலத்துக்கு அப்புறம் அந்த காவேரி நதியினால் மண்ணால் அந்த கோயில் ஃபுல்லாக மூடிடுது. அதுக்கப்புறம் வந்த ஒரு ராஜா வந்துட்டு அந்த கோயிலை வந்து திருப்பணி பண்ணி அதை வந்துட்டு ஃபுல்லாக கோயிலாக கட்டியிருக்காரு. அவருடைய பேருக்காக வந்துட்டு அந்த கோயிலோட இதுக்கு வந்துட்டு பேர் வச்சுருக்காங்க. முன்னாடி வந்துட்டு முதல் சுற்று, 2ஆம் சுற்றுன்னு இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த மன்னனோட பேரே வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு இப்போ வரலாறாகவே இருந்திருக்கு. இதை வந்துட்டு எப்படின்னா, இந்த வரலாறு வந்துட்டு ஸ்ரீரங்கத்தில் இருக்க ஒரு நரசிம்மச்சாரியாருங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ராமரோட வம்சாவளியாக வந்துட்டு இந்த எல்லாருமே வந்துட்டு இந்த ஸ்ரீரங்கத்தை தான் வந்துட்டு வணங்கியிருக்காங்க. இப்போவும் அந்த சயன கோலத்தில் பாம்பு மேலே படுத்த மாதிரி இலங்கையை பார்த்த மாதிரி தான் வந்துட்டு அவர் உள்ளே இருக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து ஒரு தடவை போயிட்டு நீங்களும் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.